எல்லாருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தோட ஆழமான சில ரகசியங்களை அலச போற இந்த ஒரு ஸ்பெஷலான பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ சாதாரண ஒரு பழங்கால புராண கதை கிடையாது. நீதி, கர்மா, அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடுறதால என்னென்ன விபரீதங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச கதை இது. யோசிச்சு பாருங்க, இந்த தப்பை அகிலத்தையே ஆழ்ற ஒரு கடவுள் செஞ்சா என்ன ஆகும்? அந்த ஒத்த தப்பு உலகத்தோட நீதியே நிலைநாட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தரோட வெறி தோற்றத்தை மட்டும் வச்சு நீங்க அவங்கள எப்பவாவது எடை போட்டிருக்கீங்களா? நாம எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த தப்பு கண்டிப்பா செஞ்சிருப்போம் இல்லையா? ஒருத்தரோட நிறம், அவங்க போட்டிருக்கிற ஆடை, இத வச்சு அவங்க குணத்தையோ திறமையோ நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இது ஏதோ இந்த காலத்துல நாம பண்ற தப்புன்னு நினைக்கலாம். ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மாபெரும் இதிகாசத்திலையும் இதே தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க அது என்னன்னு பாப்போம். முதல் பகுதி, நிழலில் உதித்த நீதி. நம்ம கதை ஆரம்பிக்கிற இடம் ரொம்பவே பிரம்மாண்டமானது. சூரிய தேவனோட அரண்மனைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வானத்துல மிதக்கிற தங்க ஒளியால ஜொலிக்கிற ஒரு அட்டகாசமான இடம். உலகத்துக்கே ஒளியும் சக்தியும் கொடுக்கற மூலாதாரமே அவர்தான். ஆனா அந்த அளப்பரிய சக்தியே ஒரு கட்டத்துல பெரிய பிரச்சனையா மாறுது. சூரியனோட அந்த சுட்டெரிக்கிற வெப்பத்தையும் கண்களை கூசு செய்யற ஒளியையும் அவரோட சொந்த மனைவியான சங்கனாதேவியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. ஆனா இதை சூரியன் கிட்ட நேரா சொல்லவும் அவங்களுக்கு பயம். அப்படி அவங்க மௌனமா அனுபவிச்ச அந்த வேதனை தான் இந்த மொத்த பிரபஞ்ச கதைக்கும் ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. இந்த மௌனமான வேதனை ஒரு கட்டத்துல எப்படி வெடிக்குதுன்னு வரிசையா பாப்போம். முதல்ல சங்கனாதேவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, ஒரு மாயாஜாலம் மாதிரி தன்னோட சொந்த நிழலையே ஒரு பெண்ணா உருவாக்குறாங்க. அவங்க பேரு தான் சாயா. மூணாவது, நான் கொஞ்ச நாள் தவம் பண்ண போறேன், அது வரைக்கும் என் இடத்துல நீ இரு அப்படின்னு சாயா கிட்ட சொல்லிட்டு அரண்மனையை விட்டு கிளம்புறாங்க. கடைசியா சங்கனாதேவியோட அந்த இடத்த அவங்களோட நிழலான சாயாதேவி எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன திருப்பந்தான் அடுத்து வரப்போற பல பெரிய சம்பவங்களுக்கு விதையா அமையுது. இரண்டாம் பகுதி, சூரியனின் கடுங்கோபமும் நிராகரிப்பும். இப்போ நாம கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனலான கட்டத்துக்கு வந்துட்டோம். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா இந்த குழந்தையோட பிறப்பு வானத்தையே அதிர வைக்குது. அதுதான் சனி பகவானோட அவதாரம். இங்க இருக்கிற அந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒளியும் சுட்டெரிக்கிற வெப்பமும் கொண்ட சூரியதேவன். ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கு? வானமே இருண்டு, இடியோட கூடிய கருமேகங்கள் சூழ, கும்மிருட்டான நிறத்தோட ஒளிரும் நீல நிற கண்களோட சனி பகவான் பிறக்கிறாரு. தேவர்களே ஆடி போற அளவுக்கு ஒரு அமானுஷ்யமான இருண்ட ஆற்றல் அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சு. ஒளியின் கடவுளுக்கே இப்படி ஒரு இருளான தோற்றத்துல குழந்தை பிறந்தது பிரபஞ்சத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலையாவே ஏற்படுத்துச்சு. இப்படி ஒரு தோற்றத்தை பார்த்ததும் சூரிய தேவனோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு தெரியுமா? கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. இவன் எப்படி இவ்வளவு கருப்பா இருக்கான் அப்படின்னு ரொம்ப கடுமையா கேள்வி கேட்டாரு. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற திறமையோ அந்த தெய்வீக ஆற்றலையோ அவர் ஒரு துளி கூட பார்க்கல. வெறும் கருமையான அந்த வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு இது கண்டிப்பா ஏன் மகனா இருக்கவே முடியாதுன்னு உடனே முடிவு பண்ணிட்டாரு. ஒரு மாபெரும் கடவுளே தன்னோட சொந்த மகனோட நிறத்தை பார்த்து நிராகரிச்சது எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. சூரியனோட இந்த வார்த்தைகள் ஒரு தாயா சாயாதேவியோட மனசு சுக்குநூறா உடைச்சிடுச்சு. ஆனா அவங்க அமைதியா இல்ல, தம் மகனுக்காக ரொம்ப வலிமையா ஒரு குரல் கொடுத்தாங்க. இவர் சாதாரண குழந்தை இல்ல, உலகத்துல நீதிய நிலைநாட்ட பிறந்தவர் அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. இது வெறும் தாய்ப்பாசம் கிடையாது, வருங்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்துக்கான முன்னறிவிப்பு. மூன்றாம் பகுதி, சிவனின் தரிசனமும் மகாவரமும். இந்த நிராகரிப்பு சனிய எப்படி மாத்துச்சு? தங்க அரண்மனையிலிருந்து இப்போ நாம இருண்ட மர்மமான ஒரு காட்டுக்குள்ள போறோம். சின்ன வயசுலயே அப்பா இல்லைங்கிற அந்த வலிய பழிவாங்கும் எண்ணமா மாத்தாம தன்னோட ஆன்மீக சக்தியா இந்த சிறுவன் மாத்துறாரு. தன் நிறத்தை கேலி செஞ்சவங்க மேல அவர் கோவப்படல, மாறா ஒரு அமைதியான இருண்ட காட்டுல உட்கார்ந்து ரொம்ப ஆழமான தியானத்துல ஈடுபடுறாரு. அந்த சின்ன வயசுலயே சிவபெருமான் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் அவரை ஒரு மாபெரும் ஆன்மீக சக்தியா உருமாத்துச்சு. பல வருஷமா நடந்த கடுமையான தவத்துக்கு பிறகு அந்த பிரபஞ்சத்தோட உச்ச சக்தியான சிவபெருமானே சனி பகவான் முன்னாடி தோன்றி ஒரு மகாவரத்தை கொடுக்கறாரு. அதுதான் கதையோட உச்சகட்டமே. சனி, ஓம் பக்தியால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச, இனிமேல் மனிதர்களோட நல்லது கெட்டது ரெண்டுக்கும் நீதி வழங்குற முழு அதிகாரம் உனக்குதான் அப்படின்னு வரமளிக்கிறாரு.
எந்த தந்தை தன் குழந்தைய நிலத்தால நிராகரிச்சானோ அதே குழந்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் நீதிபதியா கரும பலனை தீர்மானிக்கிற உச்ச அதிகாரத்தை பெறுது. எவ்ளோ சிலிர்க்க வைக்கும் தருணம் இது! 4ஆம் பகுதி அகந்தையை அழித்த சனியின் பார்வை. இப்ப உச்ச அதிகாரம் கைகள்ல கிடைச்சிடுச்சு. ஆனா முதல் பரீட்சை எங்க நடக்குது தெரியுமா? அவர் பிறந்த அதே இடத்துலதான். காலம் எவ்வளவு கடந்தாலும் சூரிய தேவனோட அந்த அகந்தை மாறவே இல்ல. இன்னொரு நாள் மறுபடியும் சனி பகவான அவரோட நிறத்தை வச்சு ரொம்ப மோசமா அவமதிக்கிறாரு. ஆனா இந்த முறை சனி அமைதியா இல்லைங்க. உலக நீதிய நிலைநாட்டுற அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னோட அதீத சக்தி வாய்ந்த தெய்வீக பார்வைய முதல் முறையா தன் தந்தை மேலேயே திருப்புறாரு. அந்த பார்வை வெறும் கோபம் கிடையாது, அது அகந்தையை அடியோடு அழிக்கிற ஒரு பிரபஞ்ச தீர்ப்பு. இந்த இடத்துல நாம கொஞ்சம் நிதானிச்சு பாப்போம். அந்த ஒரு நொடிய கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்துக்கே ஒளியூற்ற மாபெரும் தேவன், அகிலத்தோட மையப்புள்ளி, சுட்டெரிக்க சூரியன். ஆனா சனி பகவானோட அந்த ஒற்றை பார்வையில சூரியனோட ஒளி அப்படியே சட்டென மங்கத் தொடங்குது. இது ஏதோ சாதாரண அதிர்ச்சி இல்ல, மொத்த பிரபஞ்சத்தையுமே உறைய வச்ச ஒரு பேரதிர்ச்சி. உச்சக்கட்ட அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தரே தன்னோட சொந்த அகந்தையால தன் ஒளியை இழக்கிற தருணம் இது. சூரியனோட ஒளி மங்கின உடனே தேவலோகமே இருள மூழ்கிடுச்சு. தேவர்கள் எல்லாருக்கும் பயத்துல கை கால் ஓடல. ஐயோ, உலகமே இருள அழிஞ்சிடுமே அப்படிங்கிற பதைபதைப்பு எல்லாரையும் தொத்திக்குச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த தேவர்கள் சனி பகவான் கால்ல விழுந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க, கோவத்தை குறைச்சுக்கோங்கன்னு மன்றாடி கேக்குறாங்க. 5ஆம் பகுதி நீதியின் நாயகன் சனி பகவான். இருள தவிச்ச அந்த சில நொடிகள்ல சூரிய தேவன் தன் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்ப முழுமையா உணர்ந்துட்டாரு. வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு நம்ம சொந்த மகனை எப்படி தப்பா எடை போட்டுட்டோமேங்கிற உண்மையான குற்ற உணர்ச்சி அவரை ரொம்பவே தாக்குச்சு. தன்னோட ஈகோ, அகந்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டாரு சூரியன். அதுக்கப்புறம் ரொம்ப அன்போட தன் மகனை கட்டி தழுவி அரவணைச்சுக்கிட்டாரு. ரொம்பவே எமோஷனலான இந்த தந்தை மகன் இணைவுதான் பிரபஞ்சத்துக்கு மறுபடியும் ஒளிய கொண்டு வந்துச்சு. இந்த மொத்த சம்பவத்துல இருந்து சனி பகவான் சில பிரபஞ்ச விதிகளை ஆணித்தரமா உருவாக்குறாரு. அது என்னென்னா, முதல் விஷயம், தகுந்த காரணம் இல்லாம இங்கே ஆளுக்கும் எந்த தண்டனையும் கிடையாது. 2வது, ஒருத்தருக்கு கிடைக்கிற நன்மையும் தீமையும் அவங்க செஞ்ச செயல்களை, அதாவது கர்மாவை பொறுத்து மட்டுமே அமையும். 3வது, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தரோட உண்மையான மதிப்புங்கிறது அவங்களோட நிறத்திலேயோ உடையிலோ வெளி தோற்றத்திலையும் கிடையாது, அது அவங்க மனசோட தூய்மையில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த விதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்லுது. சனி பகவானோட இந்த நீதியை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா கர்மா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். கர்மா அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட செயல் மற்றும் விளைவு விதி. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்வீங்க. ஒவ்வொரு தனி மனிதனோட செயலும் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணமும் தான் அவங்களோட எதிர்காலத்தை துல்லியமா டிசைன் பண்ணுது. இதுல எந்த மாயாஜாலமும் கிடையாது. இது ரொம்பவே தூய்மையான, கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாத ஒரு பிரபஞ்ச கணிதம். நாம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு அப்பா தம் மகனோட நிறத்தை பார்த்து நிராகரிச்சதுல ஆரம்பிச்ச கதை இன்னைக்கு அகிலத்தையே ஆழ்ற கர்ம விதியா நம்ம கண் முன்னாடி நிக்குது. வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுங்கிற மாபெரும் பாடத்தை இது நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. இப்போ இந்த பதிவை முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க கர்ம வினைக்கு சனி பகவானோட நீதி என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு செய்யற செயல்கள், மத்தவங்க கிட்ட நீங்க காட்டுற பாகுபாடுகள், இது எல்லாமே எங்கேயோ பதிவாகிட்டு தான் இருக்கு. அப்படி என்றால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கப் போற தீர்ப்பு என்னவா இருக்கும்? இத பற்றி ஆழமா சிந்திங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.